கஜலட்சுமி பார்த்துருப்பீங்க. எல்லா கோயில்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, கஜலட்சுமி தான் முதல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் மூலவர் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, கஜலட்சுமி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த தெய்வம் கஜலட்சுமி தான். இந்த கஜலட்சுமிய வந்து வழிபாடு பெரும்பாலானவங்க செய்யறதே கிடையாது. கஜலட்சுமி பார்க்கறதே கிடையாது. கஜலட்சுமின்னு ஒண்ணு இருக்குதான்னே நெனைக்கிறாங்க நெறைய பேர். காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, நேரா மூலவர பார்த்துரணும். அவ்வளோதான். அத மட்டும் தான் யோசிப்போமே தவிர, வேற எதையுமே நம்ம பார்க்கவே மாட்டோம். சைடுல விநாயகர் இருப்பாரு, துவாரபாலகர்கள் இருப்பாங்க. அவங்கலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நேரா போவாங்க, தெய்வத்த மட்டும் பார்த்துட்டு வந்துருவாங்க. காரணம் என்னன்னா, அறியாமை தான். ஆனா, அந்த கஜலட்சுமி தான் மிகப்பெரிய சூட்சமங்களை உள்ளடக்கியது. முதல்ல கஜலட்சுமிய தான் வழிபாடு செய்யணும். கோயில்கள்ல வழிபாடு செய்யலாம். என்னால முடியல சார், கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா, கஜலட்சுமியோட உருவப்படத்த வெள்ளியில தயார் செஞ்சு, நிலைவாசப்படியில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, செல்வம் சேருங்க. கஜலட்சுமியோடைய படத்த வாங்கிரணும். வெள்ளியில கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். வெள்ளியில அழகா ஒரு சின்ன பிளேட்ல ரெடி பண்ணிட்டு, உங்களோட வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல அந்த கஜலட்சுமி இத வச்சு அப்படியே வச்சுட்டு அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா போதும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நல்ல வாசனையான ஊதுபத்திகள், தூப தீபங்கள் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்க. செல்வம் அப்படி சேரும். நானும் பயன்படுத்தியிருக்கேன். நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். பயனுள்ள வகையில அமைஞ்சிருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக பலன் உண்டு.